பூர்வ ஜென்ம கர்மாக்கள். இப்போ அவங்க நல்லதும் செஞ்சிருக்கலாம், கெட்டதும் செஞ்சிருக்கலாம். அது அவங்கள தொடர்ந்துட்டே வருமா சார் அடுத்த ஜென்மத்திலயும்? அது ஜோசியத்துல தெரியுமா? ஜாதகத்துல ஒரு பாட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லி பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ என்ன புண்ணியம் பண்ணிருக்கியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அமையும். பணக்காரங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாதகத்துல எல்லாத்துலேயுமே 5, 9 நல்லா இருக்கு. சரி, அவங்களுக்கு மட்டும் எப்படி 5, 9 நல்லா இருக்குதுன்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தொடர்ந்து அன்னதானம் பண்றாங்க. இப்போ இந்த பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல சார், இப்போ அவங்க செய்யற பாவம் புண்ணியமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட பலன் ஏதாச்சும் அவங்களோட குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுமா? நிறைய வீட்டில் கேட்டிருப்பீங்க, உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாத்திடுச்சு, உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்க, நம்ம அப்பா அம்மா எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம். ஒருவேளை நம்மளோட அப்பா அம்மா நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கான பரிகாரங்களாக நம்ம செஞ்சால் நல்லா இருப்போம். இல்லைன்னா அது நம்மளை பாதிக்காது, நம்மளோட குழந்தைங்களை பாதிக்கும். கோவிலுக்கு போய் நான் வேணும்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஜோசியத்துல கல்யாண பாக்கியமே இல்லை, திருமணமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல சார்? அப்போ கோவிலுக்கு போனா கல்யாணம் ஆயிடுதா சார் ஜோசியத்துல? இல்லைனாலும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். யாருக்கு யார் மனைவின்னு நமக்கு தெரியாது, யாருக்கு யார் கணவன்கிறது நமக்கு தெரியாது, ஜோசியராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அவங்கள நீங்கள் இன்னும் மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துக்கு குரு வந்தா கல்யாணம் நடக்கும். சொந்த ஜாதகத்துல எப்ப 7ஆம் இடத்து அதிபதி ஆக்டிவேட் ஆகுறாரோ, 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுதோ, 7ஆம் இடத்து அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் ஆக்டிவேட் ஆகுதோ, 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட தசாபதிகள் வந்தாதான் கல்யாணம் நடக்கும். டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்கள் தான் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஜோதிட ரீதியா ஏற்படுற கேள்விகளுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். பூர்வ ஜென்ம கர்மாக்கள். இப்போ அவங்க நல்லதும் செஞ்சிருக்கலாம், கெட்டதும் செஞ்சிருக்கலாம். அது அவங்கள தொடர்ந்துட்டே வருமா சார் அடுத்த ஜென்மத்திலயும்? அது ஜோசியத்துல தெரியுமா? இவங்க இவ்வளோ கர்மா பண்ணியிருக்காங்க, அதனால இந்த ஜென்மத்துல அவங்க அதை அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜோசியத்துல தெரியுமா சார்? ஜாதகத்துல ஒரு பாட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லி பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ என்ன புண்ணியம் பண்ணிருக்கியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அமையும். ஸோ ஜோதிடத்தோட அடிப்படையே போன ஜென்மத்தில் நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். சரி சார், நான் போன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு வந்தேன்னா, நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கும், பாவம் பண்ணியிருந்தா இப்போ ஜாதகத்தில் கெட்ட நேரங்கள் காமிக்கும். சரி, இது எல்லாமே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ யாருமே நல்லவங்க கிடையாது மேடம், 100% யாருமே நல்லவங்க கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், யாருமே நல்லவங்க கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் ஒரு கெட்டது பண்ணுவோம். சரி, கெட்டது பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் ஜோதிடம் சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா 5ஆம் இடம் கெட்டு போகும். 5ஆம் இடம் கெட்டு போனால் பதவி கிடைக்காது, பூர்வ புண்ணியம் கிடைக்காது, எதையும் அனுபவிக்க முடியாது. சரி, 5ஆம் இடம் கெட்டு போச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா நீ தர்மம் பண்ணணும். அதுக்கு தான் 9ஆம் இடத்த தர்மஸ்தானம் திருப்பி சொல்றது. 9ஆம் இடம் தான் அப்பா, 9ஆம் இடம் தான் தர்மஸ்தானம், 9ஆம் இடம் தான் குரு. பாருங்க, முக்கியமான ஆள் எல்லாரையும் தூக்கிட்டு போய் 9ஆம் இடத்தை வச்சுட்டாங்க. அதனால தான் 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் இடம் பலவீனப்பட்டாலும் 9ஆம் இடம் காப்பாற்றிடும். இந்த 1, 5, 9 தான் கான்செப்ட். 1 வந்து லக்னம், நம்ம 5 வந்து நம்ம செஞ்ச புண்ணியம் 5ஆம் இடம், 9 வந்து தர்மஸ்தானம். ஸோ நீங்கள் தர்மம் பண்ணால் புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுதான் ஒரு சர்க்கிள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நல்லது. புண்ணியம்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யார் ஒருத்தர் பசியோடு இருக்காரோ அவருக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, தாகத்தோடு இருக்கிறவங்களும் தண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே இல்லைன்னு சொல்லாமல் யார் வந்து கேட்டாலும் செய்யணும். அதுக்காக நீங்கள் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சாமியாராக போகணும்னு நான் சொல்ல வரல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நான் சொல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாயாவது அன்னதானம் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? கரெக்ட். 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா அன்னதானம் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் கொஞ்சோண்டு தானம் செஞ்சாலே மிகப்பெரிய அளவில் உங்களையும் காப்பாற்றும், உங்கள் குழந்தைங்களையும் நல்லா வாழ வைக்கும். இப்போ நான் சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த வெல் செட்டில்டு நல்ல பணக்காரங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாதகத்தில் எல்லாத்துலேயுமே
5, 9 நல்லா இருக்குது. சரி, அவங்களுக்கு மட்டும் எப்படி 5, 9 நல்லா இருக்குதுன்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தொடர்ந்து அன்னதானம் பண்ணுறாங்க, தொடர்ந்து வஸ்திரதானம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க செய்கிற புண்ணியம் வெளியில் தெரிய மாட்டேங்குது, வெளில தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தான் இந்த குடும்பம் தலைமுறையாக நல்லா இருக்குது. எப்போ அந்த கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்பயே படிப்படியாக சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்த குடும்பம், வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு அந்த கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எப்பயுமே அன்னதானத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க, வஸ்திரதானத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. கொடுக்குறத ஸ்டாப் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல சார், இப்போ அவங்க செய்கிற பாவம் புண்ணியமாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பலன் ஏதாச்சும் அவங்களோட குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுமா சார்? எஸ். இப்போ நிறைய வீட்டில் கேட்டிருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாற்றிடுச்சு, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாற்றிடுச்சுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்க, நம்ம அப்பா அம்மா எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம். ஒருவேளை நம்மளோட அப்பா அம்மா நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கான பரிகாரங்களை நம்ம செஞ்சால் நல்லா இருப்போம். இல்லைன்னா அது நம்மளை பாதிக்காது, நம்மளோட குழந்தைங்களை பாதிக்கும். இதுதான் கான்செப்ட். உங்களோட அப்பா அம்மா தப்பு பண்ணியிருந்தா உங்களை எதுவும் பண்ணது உங்களோட குழந்தைங்க, அதாவது அவங்களோட பேர குழந்தைங்களை பாதிக்கும். இப்போ அது ஏன்னா எப்பவும் பாவம் வந்து பொறுமையாக தான் வேலை செய்யும், புண்ணியம் சீக்கிரம் வேலை செய்யும். அதுக்கு தான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க, நின்று கொள்ளும். ஸோ ஒரு தலைமுறையை விட்டுடும், அடுத்த தலைமுறை வந்து எதுக்கு கஷ்டப்படுறான்னு தெரியாது, என்ன ஏதுன்னே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. சொல்லுவாங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு. நான் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்துட்டு என்னால் முடியலைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா முடியலன்னு சொல்லணும்னா கடைசி கட்டம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறோன்னா அந்த அளவுக்கு அங்கே கிரிட்டிக்கலாக இருக்குது, என்னென்னே கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே நல்லாயிருக்கும், வசதி இருக்கும், பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் குழந்தை பிறக்கல. எத்தனை வருஷமாக கல்யாணம், 20 வருஷமாக குழந்தை பிறக்கல. அதுக்கு நம்ம வந்து பதில் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க இப்போ இருக்கிற அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. சொல்கிறாங்க எத்தனை லட்ச ரூபா வேணாலும் தரோம், எவ்வளோ கோடி ரூபா வேணாலும் தரோம், ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்னாக்க நான் சொல்லிட்டேன், நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரம் போனாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. நான் மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது கிரிட்டிக்கலாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். ஜாதகம் வந்து சொல்லும், ஒரு சில விஷயம் வந்து சுத்தமாக ஆஃப் ஆகிடும். ஒரு சில பேருக்கு ஒரு சில பாக்கியங்கள் சுத்தமாக கிடைக்காது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்கும், நாங்கள் வாடகை வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பெரிய கோடீஸ்வரன் வாடகை வீட்டில் இருப்பார். ஏன்னா சொந்த வீட்டில் இருந்தால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன்னா சொந்த வீடு 4 வீடு கட்டி போட்டு வச்சிருப்பாரு, 4 சொந்த வீடு இருக்குது. இப்பயும் அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கார். என்னோட கஸ்டமர் ஒருத்தர் பரிகாரம் பண்ணாலும் அது வேலை செய்யலை. நான் சொல்லிட்டேன், பரிகாரத்தால் இது வேலைக்கு ஆகாது, உங்கள் முன்னோர்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அது உங்களை பாதிக்குது, அது என்னன்ட்டு நீங்களும் கண்டுபிடிக்க முடியாது, நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் ஓரளவு தான் அனுமதிக்கும். அதாவது நமக்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் கான்செப்ட் மேடம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் சார், அந்த குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது, நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க, ஆனால் கடைசி வரைக்குமே குழந்தை பிறகு அது கடைசியில் தத்தெடுக்கிற சூழ்நிலை தான் வரும். ஒரு சிலர் அதுவுமே பண்ண மாட்டுறாங்க. அது ஒருவேளை அந்த தத்தெடுத்து அவங்க அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்லை அது எதனால சார்? அது வந்து ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, போன ஜென்மத்தில் குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறது, தனக்கு பிறந்த குழந்தைங்க கொடுமைப்படுத்துறது, அடுத்து தன்னோட மனைவியை கொடுமைப்படுத்துறது, அப்படி யாராவது பண்ணியிருந்தா அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லுது. இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம், இதுக்கான ப்ரூஃப் இல்லை. ஆனால் ஜோதிடத்தில் இந்த மாதிரி குறிப்புகள் இருக்குது, இந்த மாதிரி பாவம் செஞ்சால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாரும் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க நம்ம சொல்லிட முடியாது. யார் யார் என்ன பாவம் செஞ்சாங்க நம்ம போய் நேரில் போய் பார்த்துட்டு வரல. ஸோ ஜோதிடத்தில் இருக்க குறிப்புகளை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால சில பாவங்கள், சில விஷயங்களுக்கு நம்மக்கிட்ட பரிகாரமே இல்லை. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், பரிகாரம் இல்லைன்னா பரிகாரம் இல்லை மேடம். அதாவது ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, 5ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 5ஆம் இடத்துல அமர்ந்த கிரகம், இந்த 3மே கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அடுத்தது சூரியன் சுக்கிரன், இந்த 2 பேரும் கெட்டு போயிடுச்சுன்னா, நான் சொன்ன ஆல்ரெடி 3, இந்த 2 மொத்தம் 5 கெட்டு போயிடுச்சுன்னா சுத்தமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்தோன்னு சொல்லிடலாம். ஸோ குழந்தை பாக்கியத்தை கண்டுபிடிக்கிற கான்செப்ட் இதுதான். 5ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம், 5ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 5ஆம் இடத்து அதிபதி,
சூரியன் சுக்கிரன் இந்த 3 பேருமே கெட்டு போயிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. இதுக்கு மேலே குரு தான் குழந்தை பாக்கிய கிரகம் குரு தான். ஸோ குருவும் கெட்டு போயிருப்பார். ஸோ மொத்தம் 6 கிரகம் சம்மந்தப்பட்டது குழந்தை பாக்கியம். ஸோ ஏதாச்சும் ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது. சொல்லுவாங்க குரு மட்டும் கெட்டு போயிடுச்சா குழந்தை பாக்கியம் கெட்டு போயிட்டா அப்படின்னா இல்லை, 6 கிரகத்தை நோட் பண்ணணும். 5ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம், 5ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 5ஆம் இடத்து அதிபதி மற்றும் சூரியன் சுக்கிரன் குரு, இந்த 6 பேர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தாலி பாக்கியம் கிடையாது, திருமணம் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கடைசி வரைக்குமே அவங்களுக்கு திருமணம் பாக்கியம் இருக்காது, தாலி பாக்கியம் இருக்காதா? இல்லை எப்படி சார் ஜோசியம் இப்போ நீங்க இந்த கோயிலுக்கு போங்க திருமணம் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனா அதே மாதிரி நடக்கும். அது எப்படி சார் அது ஒரே டிரான்சிஷன் மாதிரி ஆகுது? கோவிலுக்கு போய் நான் வேணும்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஜோசியத்துல கல்யாண பாக்கியமே இல்லை திருமணமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல சார்? அப்போ கோவிலுக்கு போனா கல்யாணம் ஆயிடுதா சார் ஜோசியத்துல இல்லைனாலும்? கரெக்ட். இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கக்கூடாது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். யாருக்கு யார் மனைவின்னு நமக்கு தெரியாது, யாருக்கு யார் கணவன்கிறது நமக்கு தெரியாது, ஜோசியராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அவங்க நீங்கள் இன்னும் மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் இன்னும் உங்கள் ஹஸ்பண்டை மீட் பண்ணல, இன்னும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, குரு வந்து ஜாதகத்தில் 12 ராசிகள் இருக்குல்ல, 12 ராசி சுற்றி வருவார் வருஷத்துக்கு ஒரு தடவை. உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துக்கு குரு வந்தால் கல்யாணம் நடக்கும். இது வந்து பேசிக், ஓகேவா? இது எல்லாம் ஓகே, இது எல்லாருக்கும் புரியும். ஆனால் உங்களோட சொந்த ஜாதகம் இருக்குல்ல, சொந்த ஜாதகத்தில் எப்போ 7ஆம் இடத்து அதிபதி ஆக்டிவேட் ஆகுறாரோ, 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுதோ, 7ஆம் இடத்து அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் ஆக்டிவேட் ஆகுறாரோ, 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட தசாபதிகள் வந்தாதான் கல்யாணம் நடக்கும். ஸோ அது எப்போ வருது, அதுவும் இதுவும் ஒன்றா சேரணும். அதாவது குருபலமும் இந்த கோச்சாரமும் இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் ஒன்றா சேரும்போது திருமணம் நடக்கும். அது எப்போ அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர் தான். அந்த மேஜிக் எப்போ நடக்கும்னா, நீங்கள் குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது அந்த மேஜிக் நடக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோயிலுக்கு போனாலும் போகலனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆகிடும். ஒருவேளை அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறது எதுக்காகனா பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கணும், சீக்கிரமாக அந்த பொண்ணை மீட் பண்ணணும், சீக்கிரமாக அந்த பையனை மீட் பண்ணணும், சீக்கிரமாக எனக்கு திருமண பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்க. ஸோ உங்களோட உண்மையான பிரார்த்தனைகள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்துது. ஸோ உங்களுக்கு அந்த நல்லது கொடுக்குது. இதுதான் ரகசியம்.